ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உன்னை தேடி வர வேண்டும் என்று அதற்கான வேலைகளை செய்து முடித்திருக்கின்றேன். எத்தனை நாட்கள் நீயும் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய்? என்னை நம்பியும் இன்னும் முழு பலன் கிடைக்கவில்லையே என்று காத்து கொண்டிருப்பாய். அத்தனைக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து உனக்கான நன்மைகளை நீ சுலபமாக வரவேற்று கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு அத்தனை வேலைகளையும் துரிதமாக செய்து முடித்திருக்கின்றேன். என்னுடைய பாத கமலங்களை ஒவ்வொரு முறை நீ காணும் பொழுதும் கண்ணீர் விடுகின்றாய். அப்பா, இந்த கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுங்கள், இன்பமான வாழ்க்கையில் என்னை நுழைய வையுங்கள் என்று உன்னுடைய கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வழிவதை நான் பார்க்கின்றேன். வெளி உலகத்திற்கு அந்த கண்ணீர் தெரியவில்லை. உன்னுடைய மனதிற்குள் நீ அழுது கொண்டிருக்கும் அந்த கண்ணீரானது என்னுடைய கரங்களில் நிரம்பி வழிகின்றது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீ படுகின்ற வேதனைகள் சொல்லில் அடங்கவில்லை. அத்தனை வேதனைகளையும் வேரோடு அழிக்க நான் புறப்பட்டு இருக்கின்றேன். உன்னுடைய உள்ளம் தேடி இல்லம் தேடி வந்து அமர்ந்து விட்டேன். இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னை துரத்தாமல் இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ ஏங்கி தவித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்க நான் ஒருவன் இருக்கின்றேன். அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்று உனக்காக போராடியபடி இந்த சாயிநாதன் நான் இருக்கின்றேன். குழந்தையே, அனைத்து சந்தோஷத்தையும் பெற நீ ஆயத்தமாகிவிடு. உன்னுடைய வாழ்க்கையை துன்பத்திலிருந்து மீட்டெடுக்க கூடிய நேரம் வந்து விட்டது. உனக்காக பல திட்டங்களை தீட்டி வைத்திருக்கின்றேன். அத்தனை திட்டமும் மிகவும் சிறப்பானது. என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் தீங்கையும் நான் நெருங்க விட மாட்டேன். என்னை மீறி எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. உன் கவலைகளுக்கு எல்லாம் ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நான் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் தேவைகள் என்ன, உன் பிரார்த்தனைகள் என்ன, உன் மனதின் விருப்பம் என்ன என்று அனைத்தும் எனக்கு தெரியும். உன்னுடைய மனநிலையை நீ சந்தோஷமாக வைத்துக்கொள் என்று சொல்கின்றேன். அதுதான் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடையாளம். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய், பொறுமை வைத்திருக்கின்றாய் என்பது உண்மை என்றால் உன் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்க வேண்டும். அதுதான் அடையாளமானது. நீ கவலையும் கண்ணீருமாக இருந்தால் என் மீது நம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விட்டாய் என்று அர்த்தமாகி விடாதா? உன்னுடைய மனதின் வேதனைகளை எல்லாம் மறந்து புதுமையான வாழ்வை நான் உன் வாழ்வில் ஆரம்பித்து தந்து கொண்டிருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பி கவலைப்படாமல் இரு. உன்னுடைய நிலையை நான் உயர்த்தி காண்பிப்பேன். தற்சமயம் வேண்டுமானாலும் நிலை குலைந்தது போல தோன்றலாம். ஆனால் நிலையான இன்பத்தை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கின்றேன். உன்னுடைய மனதை தேவையில்லாத விஷயங்களை நினைத்து ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். ரணங்களுக்கு மருந்து போட நான் வந்து விட்டேன். நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாய் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் கண்முன் நான் வாழ வைத்து காண்பிப்பேன். உனக்கான பல நல்ல செய்திகளை உடனுக்குடன் கொடுத்து மகிழ்வித்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயம் பலிக்கும். கடந்த கால பிரச்சனைகளை எல்லாம் முற்றிலுமாக மறந்துவிட்டு நிகழ்காலத்திற்கு நீ வர வேண்டும். எதிர்காலம் நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை எல்லாம் வேகமாக செய், உறுதியாக செய், நம்பிக்கையோடு செய். பிடிக்காத விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்றது என்றால் அதை சற்றும் கண்டு கொள்ளாமல் அதன் மீது கவனம் செலுத்தாமல் இரு. காலப்போக்கில் தானாக அதன் ஆட்டம் அடங்கிவிடும். தேவையற்ற விஷயங்களுக்கு மனதில் அதிக அளவு இடம் கொடுக்காதே. உன்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தேவையான விஷயங்களை மட்டும் பற்றி சிந்திக்க வேண்டும். உன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்ற விஷயங்களை ஒரு பொழுதும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன்னை உதாசீனம் செய்த உறவுகளை எல்லாம் எப்பொழுதும் எதிரிகளாக கூட நினைக்க வேண்டாம். அவர்களும் உனக்கு உதவக்கூடிய நிலைக்கு தானாக மாறி விடுவார்கள். உன்னை முன்னேற்ற பாதையில் அவர்களே அழைத்தும் செல்வார்கள். உனக்கு வழிகாட்டியாக பெரும் நேரத்தில் அவர்களே இருக்கவும் செய்வார்கள். வாழ்வில் காணும் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நிலையற்றது என்பதை உணர்ந்து கொள். உன் மனதில் தோன்றுகின்ற தன்னம்பிக்கை ஒன்றுதான் நிலையானது என்பதையும் புரிந்து கொள். செதுக்க செதுக்கத்தானே சிற்பம் காட்சியளிக்கின்றது அழகாக. உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் அது நலமானதாக மாறிக்கொண்டேவும் இருக்கும்.
மகத்தான சாதனைகள் பல புரியக்கூடிய அளவிற்கு உன்னுடைய திறமையும் தகுதியும் பல மடங்கு உயரும். பல மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். நீ தொட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் அதிசயத்தை இனி நீ காண்பாய். என் அன்பு குழந்தையே, தோல்விகளை கண்டு எல்லாம் பயப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அத்தனைகளையும் அனுபவங்களாக எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். கவலைகளுடைய முடிச்சுகள் எப்பொழுதும் மகிழ்ச்சி அவிழ்ப்பது கிடையாது. கவலைகளையெல்லாம் மறந்து விடு. மகிழ்ச்சி தானாக பிறக்கும். உன்னுடைய கனவு நிஜமாகும். போராடி கொண்டே இருக்கின்றாய். வெற்றியை பெறும் வரை போராட வேண்டும் என்பது போல போராடி கொண்டே இருக்கின்றாய். இதோ வெற்றி உன் அருகில் வந்து விட்டது. மனதிற்குள் நீ ஓட விடுகின்ற சிந்தனையை எப்பொழுதும் நலமானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே தவிர அழுது புலம்புவதற்கோ முடங்கி கிடப்பதற்கோ அல்ல. எத்தனை சோதனைகளை சந்தித்தாலும் அத்தனையிலிருந்தும் நீ அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து புறப்பட வேண்டும். உனக்கான நலமான வாழ்வு இருக்கின்றது என்று நம்பிக்கை கொண்டு உன்னுடைய முயற்சிகளை வேகப்படுத்து. அத்தனையையும் வெற்றி பெற நான் உனக்கு உதவி செய்வேன். நல்ல செயல்களை செய்து நீ முன்னேறி விடுவாய். உன்னிடம் அன்பு நிலையானதாக இருக்கும் பட்சத்தில் எல்லா நன்மைகளும் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னிடம் பொறுமை இருக்கின்றது, உழைப்பு இருக்கின்றது. சோர்வின்றி தொடர்ந்து செயல்படு. அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்ற நான் வழி செய்து கொடுப்பேன். இந்த உலகத்தில் எல்லோரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு திறமைகளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த விதத்தில் உனக்கு தனி திறமை உண்டு. அதை முழுவதுமாக வெளிக்காண்பி. உனக்குள் இருக்கக்கூடிய திறமையை முழுவதுமாக வெளிப்படுத்து. உனக்கான வெற்றி உன் அருகில் வந்து நிற்கின்றது. அத்தனையும் பெற்று மகிழப் போகின்ற நேரம் வந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, நீ பேசுகின்ற சிந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் செயல்களும் இனி தெளிவானதாக இருக்கும். உனக்குள் ஒரு தெளிவு பிறக்கும். குழப்பம் எல்லாம் தீர்ந்தது. நீ எதிர்நோக்கிய அத்தனை விஷயங்களும் உன்னை நோக்கி வரும். மனதில் தெளிவும் உறுதியும் எப்பொழுதும் உன்னிடம் இனி இருக்கும். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் என்னிடமிருந்து கிடைக்கும். உனக்கு தேவையான எல்லா உதவியும் என்னிடமிருந்து கிடைக்கும். உன் வாழ்விற்கு அங்கீகாரம் கிடைக்கும். உனக்கென்று தனி அடையாளம் கிடைக்கும். உன் வாழ்க்கை பெரும் சக்தியை பெறப்போகின்றது. கவலைகளை எல்லாம் ஒழித்து விடு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற நான் துணையாக நிற்பேன். உனக்கு தகப்பனாக இருந்து உன் ஆசைகளை நான் பூர்த்தி செய்து தருவேன். குருவாக இருந்து நல்ல வழிகாட்டுதலை தருவேன். இனி எல்லா நாளும் நீ சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணர்த்தும்படியாக அமையும். வெற்றி என்ற ஒன்று நிலையானதாக உன் வாழ்வில் இனி இருக்கும். நல்லது நடக்கும்.